ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய மட்டன் கெபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கெபாப் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஊற வச்சு இது கூட சேர்த்துக்குங்க. பருப்பு கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். வேக வைக்கும் போது தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். 50% வரைக்கும் வெந்தால் போதும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு மேலே வேக வச்சோம்னா பருப்பு கரைஞ்சிடும். அதனால் 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வத்துறதுக்கு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும். தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். குக்கரில் செய்யாமல் நீங்கள் நார்மல் பாட்டில் செய்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். தண்ணிலாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக கெபாப் செய்ய முடியும். பருப்பு கறியை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூடாக இருக்கும் போது மசாலா ஆட் பண்ணக்கூடாது, நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கறி வேகும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கணும் மசாலா ஒட்டு தானே. அப்படி சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலை. அடுத்து இது கூட 3 மீடியம் சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லிக்கீரை எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம கெபாப் செய்கிறதுக்கும் பர்ஃபெக்டாக வரும். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது, கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நான் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் பொரிக்க போகிறேன். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பொரித்து எடுத்துக்கலாம். கெபாப் செய்யும் போது நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தோசைக்கல்ல தான் ஃப்ரை பண்ணணும். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பொரிக்கலாம். நான் ரவுண்டு ஷேப்பில் தான் தட்டி பொரிச்சிருக்கிறேன். கெபாப் பொரிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும், இல்லைனா மேலே வந்து ஃப்ரை ஆகிடும். உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ண மசாலா ஸ்மெல்லு பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஒரு சைடு ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான சுவையான மட்டன் கெபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் கெபாபை நீங்கள் எந்த ரைஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.